இந்த கூட்டத்தை கூட்டியது காரணம் 8ஆம் தேதி 11ஆம் மாதம் தேசம் பத்திரிகை இயல்களை ஆன்லைன் வழி வெளிவந்த செய்தியில் டத்தோ வைபி சிவனேசன் மாய்க்காவை பற்றி மாநில மாய்க்காவை பற்றி பேசியிருந்தார். அதுக்கான பதிலை இன்று நாங்கள் மாநில மாய்க்கா சேர்ந்து இதை தெரியப்படுத்துவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். வைபி சிவனேசன் மாநில மாய்க்காவின் பிரச்சனையில் தலையிட்டு கொண்டிருந்தார். நான் மாநில மாய்க்காவை எடுத்து 1 வருடமாக ஆகிவிட்டது. என்ன சொல்ல வரேன்னாங்க, 2008 இவங்களாம் இன்ட்ராஃபில் பூத்த காளான்கள். டிஏபியில் பல இனங்கள் சேர்ந்த கட்சி. மாயிக்கா என்பது ஆலமரம் இந்தியர்களுக்குள்ளது. இந்த நாட்டில் நமது சமுதாயத்தையும் சமயத்தையும் மாயிக்காவை அடித்தால் நம் சமுதாயத்தையும் சமயத்தையும் அடித்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏனால் மாயிக்கா ஒன்று தான் இந்தியர்களின் கட்சி இந்த நாட்டில். எனக்கு தெரியும் வைபி சிவனேசன் 2008 எப்படி வந்தார். சரி, சிவனேசன் ஒரு ஆலோசகரா முதலமைச்சருக்கு அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாரா சிவனேசன்? நானும் பேசாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன். அவர் நினச்சிக்கிட்டாரு நான் அமைதியாக இருக்கிறேன்னு. இந்த மாதிரி தான் அவருக்கு ஆரம்பம். பேரா மாநில மாய்க்கா இதோட இந்தியர்களுக்கு பிரதிநிதியாக இருக்கும் வைபி சிவனேசன் டத்தோ அவர்கள் என்ன நமது சமுதாயத்துக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் கவனிக்க போகிறோம். இதுவரைக்கும் 3 வருடமாக இருக்கிறாரு. என்ன செய்தார்? மாநில மாய்க்காவுக்கு நான் 1 வருஷம் அவ்வளோ பிரச்சனைகள் இப்போ வரைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கல்விக்கு உதவி செஞ்சுருப்பாரா? எவ்வளோ பருந்துக்கார்டு வாங்கி கொடுத்துருக்காரு கல்விக்காக இந்தியர்களுக்கு பேராக்கு? பட்டியல் போட சொல்லுங்கள். கோயில்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பட்டியலை போட சொல்லுங்கள். இன்னும் B40 நமது குடும்பங்களுக்கு என்ன உதவி செஞ்சிருக்கார்கள் பட்டியல் போட சொல்லுங்கள். நமது பேரா மாநிலத்தில் எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காரு நமது மக்களுக்கு, நமது சமுதாயத்துக்கு பட்டியல் போட்டு சொல்லுங்கள். இந்த பேரா மாநிலத்தை அவரை முடிஞ்சதை கவனிக்க சொல்லுங்கள். எங்கள் கட்சியில் அவர் தலையிடவே கூடாது, கொடுக்கிறவங்களையும் கொடுக்கக்கூடாதுன்னு போய் நிறுத்தியிருக்காரு. ஒரு ஆலோசகர் மாய்க்காக்கு. அது மந்திரி பசார் கேட்டாருன்னு சொல்கிறாரு. இப்போ இது எனக்கு நம்பிக்கை இல்லை. மந்திரி பசாருக்கு நான் என்ன கேட்குறேன்னா அவர் இதுக்கு பதில் தெரிவிக்கணும். இது உண்மையா பொய்யான்னு ஒன்று. 2வது அவர் என்ன சொல்கிறாருன்னா மாய்க்காக்காரங்களும் வந்திருக்காங்க உதவி செஞ்சுருக்கணும். நீங்கள் உதவி செய்யலை. இது அரசாங்கத்தோட பணம். அதில் அந்த பெருந்துக்காடு இருக்குது, அதை வாங்கி உதவி செஞ்சுங்க. நீங்கள் சொந்தமாக நமது சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். டிஏபி நடத்துது, மடானி நடத்துது, ஒத்துக்கிறேன். எங்களுக்கு யார் அழைப்பு கொடுத்தா? சிவனேசனை கால் பண்ணாரா? காட்டு அனுப்பி வச்சாரா? அல்லது மந்திரி பசார் காட்டு அனுப்பி வச்சாரா எங்களுக்கு? அல்லது கால் பண்ணாங்களா? எங்கெங்க போன வருஷம் போயிருந்தங்க, என்ன மரியாதை எங்களுக்கு இருந்ததுங்க? ஒரு தொங்கலில் ஒரு 10 பேருக்கு ஒரு டேபிளை கொடுத்தா அது ஒரு மரியாதை எங்கள் கட்சிக்கு? அதுக்கு பதில் சொல்லுங்க. சும்மா நமது சுல்தான் பேரை வச்சு பேரை கெடுத்தாருன்னா நல்லா இருக்காது. நாங்கள் சுல்தானை புறக்கணிக்க மாட்டோம். அவரை புறக்கணித்து நாங்கள் என்னங்க செய்ய போகிறோம்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ண சொல்லுங்கள். இந்த வித்ட்ரா பண்ணலைன்னா எங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பிப்போம். அப்புறம் நிறைய வேலை இருக்கும். அவருக்கு தூக்கம் வராது. நிறைய வேலை கொடுப்போன்னா சமுதாயத்துக்கு வேலை கொடுப்போம். இவ்வளோ பிரச்சனை இருக்குது செய்யுங்கன்னு எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து அவரு தான் கொடுப்போம். சும்கை சட்டமன்றம் எடுத்துக்குவோம். அங்கே என்னென்ன செஞ்சுருக்காருன்னு எனக்கு தெரியும். என்னோட தொகுதி அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இன்னும் இருக்குன்னு நான் கொண்டு வர முடியும். என்னத்தை சாதிச்சிருக்காரு இந்தியர்களுக்கு நான் பேசுகிறேன். ஒன்று, இப்போ ஆட்சிக்குழு உறுப்பினராக வந்தார். 3 வருஷம் என்னத்தை சாதிச்சார்? மாயிக்கா அலுவலகத்துக்கு அவ்வளோ மக்கள் வந்துக்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கும் பாருங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி 1 லட்சம் வெள்ளி நாங்கள் கொடுக்க போகிறோம். அதேமாரி டிஏபி கொடுக்குதா? அவர் யாருங்க இந்தியர்களை பற்றி மாயிக்கா பற்றி பேச? இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடாது நிப்பாட்டினவர் ஒரு தலைவரா? பேராக்கில் அப்படி நான் எவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் அவர் ஆஃபீஸ் கூட்டு போகிறேன், செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் நமது சமுதாயத்துக்கு. ஐ சேலஞ்ச். அதே செய்ய முடியாத வைபி சிவனேசன் டத்தோ அவர்கள் என்னையை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? என் கட்சியை பற்றி பேச என்ன அருகதை இருக்குது? அவர் யார்? அவர் பல இன கட்சி தலைவர். நாங்கள் அப்படி இல்லை.
நாங்கள் இந்தியர்களுக்குள்ள கட்சி. இந்தியர்களுக்கு என்ன இருந்தாலும் நாங்கள் அங்கே நிற்போம். சமயமாக இருந்தாலும் சரி, ஆலயங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் ஏதாவது நமது ரத்தத்துக்கு இருந்தாலும் சரி, அங்கே நாங்கள் இருப்போம், தட்டி கேட்போம். திவனேசன் செய்ய முடிஞ்சா செய்யட்டும், செய்ய முடியன்னா நாங்கள் செய்வோம். சமுதாயத்துக்கு எங்களுக்கு அந்த வலிமை இருக்கு, எங்கள் கட்சிக்கு வலிமை இருக்கு. அதனால் மந்திரி பசார் ரேட்டு கொடுக்கறத கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா அவர் ஒரு மனிதர்னு மதிக்கிறீங்களா? எது உண்மைன்னு தெரியணும், அப்போ தான் நான் பேசுவேன். எல்லா தொகுதி தலைவர்களும் இது குரல் கொடுத்தாங்க, ஆனால் நான் கொடுக்கவில்லை என்றால் நான் கரெக்டாக எதுவுமே பார்த்து செய்யக்கூடிய மனிதன். 45 வருஷமாக இருக்கிற அரசியலில் டிபியில் ஆட்சிக்கு வர்றது மண்ணுக்கு என்ன சொன்னாங்க, எந்த பட்டமும் நாங்கள் எடுக்க மாட்டோம், இது எங்கள் கட்டுப்பாடு, கட்டுக்கோப்பு. இப்போ என்னாச்சு? டாத்தோ நாங்கள் மாயிக்கா கட்டுக்கோப்பான கட்சி. தொகுதியிலிருந்து மாநிலத்திலிருந்து தேசிய முறைக்கும் நாங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கோம்.